மெகா டிவியில் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சிகள். காலை 5 மணி முதல் பக்தி நேரம். 2025ஆம் ஆண்டு 12 ராசிகளுக்கும் என்ன பலன்களை கொடுக்கும் பாருங்கள். காலை 7:30 மணிக்கு சிறப்பு காலம் நம் கையில். ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டான். காலை 8 மணிக்கு சிறப்பு அமுத கானம். So what was so challenging or fun in this film? ஃபன்னா ஸ்கிரிப்டே ஃபன்னு தான். எல்லாமே பேசணும்னு தான் எங்களோட ஆசை. நடிக்கிறது எனக்கு என்டர்டெயின்மெண்ட் பிடிக்கும். அதனால் நான் படித்து டைம் வேஸ்ட் பண்ணல. காலை 9:30 மணிக்கு நடிகர் மிர்ச்சி சிவாவுடன் ஒரு கலகலப்பான சந்திப்பு, நட்சத்திர சந்திப்பு. கெட்டதும் நல்லதும் கலந்துதான் இருக்கும். ஆனால் ஒரு காலமும் கெட்டது நல்லதை விட உயர்ந்து விடாது. ஒரு மாதுவை எதிர்த்து ஒரு மாது வராமல் வேறு யார் வருவார்? மாது போல் வந்திருக்கிறேன், ஆனால் அவர் மாது வேறு வடிவத்தில் வந்திருக்கிறார். என் பேர்ல காலை போட்டாலும் மயக்கம்தான், காலை எடுத்தாலும் மயக்கம்தான். இந்த சமுதாயம் கம்ப நெறிகளின் வாழ்வியலை தன்னுடைய வாழ்வியலாக எடுத்துக்கொள்ளவில்லை. காலை 10 மணிக்கு கம்ப பாரதி திரு இலங்கை ஜெயராஜ் தலைமையிலான சிறப்பு வழக்காடு மன்றம். சட்டம் அவர் மேல சுமத்தின பழிச்சொல் நீங்கும். சமுதாயத்துல அவருக்கு ஏற்பட்ட தலைகுனிவு மறையும். எந்த காரணத்தின் அடிப்படையில எங்க அப்பா கொலையாளியா இருக்க முடியாதுன்னு அவர் நினைச்சாரு. 12 வருஷத்துக்கு முந்தி புதைக்கப்பட்ட சம்பவம் இப்பயே தோண்டி பாக்குறாங்க. குட்டிச்சவருக்கு பக்கத்துல ஒதுங்கி இருக்கிற பிராணிய போல என் பேரை ஏலம் விட்டுக்கிட்டு இருக்கியே. What do you mean? மதியம் 1:30 மணிக்கு கார்த்திக், சோபனா மற்றும் பலர் இணைந்து நடித்த சட்டத்தின் திறப்பு விழா திரைப்படம். சார் தான் கால் பண்ணி ஓகே ஆயிடுச்சானு. DSP உடைய ஹீரோ அவர்கள் சார் வந்து இஸ் வெரி கியூட். மாலை 4 மணிக்கு நடிகை அனுகீர்த்தி வாசுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு, நட்சத்திர சந்திப்பு. மாலை 5 மணிக்கு சுவாமியே சரணமையப்பா சிறப்பு இசை நிகழ்ச்சி. பொதுவாக என் மனசு தங்க ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்க உண்மையே சொல்வே நல்லதே செய்வேனா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் சூப்பர் ஹிட் பாடல்கள். ஒரு பாட்டு பாடுமா. இரவு 8 மணிக்கு மயக்கும் மாலை. புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கண்டு மகிழுங்கள். புத்தாண்டை மெகா டிவியோடு கொண்டாடுங்கள்.